2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கோம். அதே மாதிரி அதே கப்புலேயே அவல் நம்ம எடுக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு அவல். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். 1 கப்பு தேங்காய் போட்டால் போதும், ஆனால் கூட கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன். இதை வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டோம். நல்லா மையாக அரைக்கணும். அரைச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து கலந்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இரும்பு கடாயும் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் தடவி விட்டுறணும். எண்ணெய் நல்லா சட்டி காயட்டும். 3.5 மணி நேரம் நான் அரிசி ஊற வச்சேன். அவல் கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் ஒரு 1.5 கரண்டிலேருந்து 2 கரண்டி வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ ஊற்றலாம். இப்போ நம்ம மாவு ஊற்றிட்டோம். கொஞ்சம் போல் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கணும். லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு பக்கம் மெதுவாக பொறுமையாக திருப்பி போடணும். திருப்பினதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நல்லா வேகணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்ல டேஸ்டியான பன் தோசை ரெடி.